ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது டாக்டர் எந்த வாரத்தில் உங்கள் பிறப்புறுப்பில் கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இதுவே நீங்கள் செர்விக்ஸ் எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பனாக இருந்தால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்கு முதல் பிரசவமாக இருந்துச்சுன்றப்ப கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்காது. செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றப்ப அனுபவம் வந்துட்டுருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி டாக்டர் கை வச்சு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் கருமுட்டையில் எங்கே பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கை வச்சு செக் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேருக்கு டியூப் மாதிரி ஒன்று வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இது நார்மலு. பட் உங்களுக்கு 9th மந்த் ஆயிடுச்சு அப்படின்றப்போ உங்கள் உடம்புல ப்ரெக்னன்சி டெலிவரி சிம்டம்ஸ் எல்லாமே ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த வீக்கில் உங்களுக்கு ஒரு 32 to 33 வீக்கில் ஆயிடுச்சு அப்படின்றப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே அடுத்த வாரம் உனக்கு கை வச்சு செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 35 வீக்கில், 32 வீக்கில், 33 வீக்கில், 34 வீக்கில் இந்த வாரங்களில் நம்ம பிறப்புறுப்பில் கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்றப்போ நம்முடைய செர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா, உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுமா, குழந்தை தலைகீழ் திரும்பிருச்சா இல்லையான்றது செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க கை வச்சு பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியும் குழந்தை தலைகீழ் திரும்பிட்டாங்க. எனக்கு கை வச்சு பார்க்கும்பொழுது குழந்தை தலைகீழ் திரும்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நம்மளுடைய கை வைக்கும் பொழுது நான் சரியாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுக்கல, வளைஞ்சு கொடுக்கணும். அவங்க அப்போ தான் ஃப்ரீயாக ஃபிங்கர் உள்ளே போகும். அவங்க 2 ஃபிங்கர் உள்ளே வைப்பாங்க. சரிங்களா, 2 ஃபிங்கர் உள்ளே போகும். ஸோ 2 ஃபிங்கர் உள்ளே போகிறப்ப நம்ம கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். அப்படி வளைஞ்சு கொடுக்கலன்னா அவங்களால சரியாக பார்க்க முடியாது. ஸோ அந்த டைமில் அவங்க சொல்லுவாங்க, அந்த டைமில் அவங்க செக் பண்ணி பார்க்குறப்போ நம்முடைய செர்விக்ஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் அது மாதிரி ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்றப்போ நமக்கு நார்மல் டெலிவரிக்கான 100% பாசிபிள். அவங்க கை வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை செர்விக்ஸ் ஓப்பனில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த 9th மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லை 9th மந்த் எண்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த வாரத்தில் டாக்டர் ஃபிங்கரில் கை வச்சு டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது எதுக்காக அப்படின்றப்போ செர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு குழந்தை தலையில் திரும்பிடுச்சா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அடிக்கடி குழந்தை நம்ம டாக்டர் செக்அப் போகிறப்பெல்லாம் ஒரு புனல் மாதிரி வச்சு வயிற்றுக்குள்ளே நம்ம ஸ்கேன் எடுக்கிறப்போ வேற மாதிரி ஹார்ட் பீட் கேட்பாங்க. ஆனால் நம்ம டாக்டர் ரூமுக்கு போகிறப்போ ஒரு புனல் மாதிரி வச்சு கேட்பாங்க காதில். அது எதுக்குன்னா ஹார்ட் பீட் அவங்க கவுண்ட் பண்ணி பார்க்குறப்போ கரெக்டாக துடிக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாமே டாக்டர் பர்சனல் நமக்கு பண்ணுற விஷயம், ஸ்கேன் இல்லாமல். அது மாதிரி செக் பண்ணி பார்க்குறப்போ நான் கொஞ்சம் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காதால அவங்க மேலே இருக்க மெயின் நர்ஸுக்கிட்ட சொன்னாங்களா, நார்மல் டெலிவரி ஆக போகிறப்போ இந்த பொண்ணு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேளை டாக்டர் அது மாதிரி ஃபிங்கர் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க, ரொம்ப நல்லதாங்க. ஏன்னா நான் கல்யாணம் 1.5 மாதத்துலேயே எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதால் அந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் கூட ஆகவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி பெயின் இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சுலாம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு 1 இயரோ ஒரு 6 மந்த்தோ உங்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு டெலிவரி பெயின் வந்தால் கூட உங்களுக்கு செர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிட்டு அழகாக குழந்தை வெளியே வந்துடும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்றப்போ எனக்கு டெலிவரி பெயின் வந்தால் தான் சுகப்பிரசவம் ஆகுமா இல்லை சி செக்ஷன் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, கரெக்டான வெயிட் இருக்கீங்க, எல்லாமே ப்ராப்பராக உங்கள் உடம்புல இருக்குது, பிளட் கரெக்டாக இருக்குது, சுகரு தைராய்டு எது இருந்தாலும் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸில் இருக்குது, பிபிலாம் கரெக்டாக இருக்குன்றப்போ பேபியும் க்ரோத் கரெக்டாக இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்றப்போ டாக்டர் ஊசி மூலயமா மருந்து வச்சு அதன் மூலயமா நம்மளுக்கு டெலிவரி பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி ஆக்குவாங்க. இப்போ இந்த டைமில் இது நிறைய நடக்குது, நிறைய கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மருந்து வச்சு நம்மளை அட்மிட் ஆக சொல்லிடுவாங்க. மருந்து வைப்பாங்க, 6 hours வெயிட் பண்ணுவாங்க. அவங்க மருந்து வச்சு ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்ல பெயின் தெரிய ஆரம்பிச்சிடும். இடுப்பு எலும்பு முதுகெல்லாம் கொடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வந்துடும். அப்போ செர்விக்ஸ்க்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகும். சரிங்களா. சரி, ஓகே, அதில் கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ மறுபடியும் இன்னொரு டைம் 6 hours கழிச்சு மருந்து வைப்பாங்க. அது வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, அப்படி ஓப்பன் ஆகிறப்ப நல்லா டெலிவரி பெயின் வந்துடும். டெலிவரி வார்டு உங்களை கூட்டின்னு போயிட்டு படுக்க வச்சு உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் டெலிவரி பெயின் வந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகும்னு கிடையாது. இது மாதிரி மருந்து வச்சும் நார்மல் டெலிவரி பெயின் வர வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நார்மல் டெலிவரி ஆகிறது இப்போ நீங்கள் எந்த மந்தில் இருக்கீங்க அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருங்க. தேவையில்லாதெல்லாம் பார்த்து குழப்பிட்டு இருக்காதீங்க. நார்மல் டெலிவரி ஆகுமா சி செக்ஷன் ஆகுன்றது மேலே இருக்க கடவுள் பார்த்துப்பாரு. உங்களுக்கு நல்லபடியாக எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களுக்கு பிடிச்ச குழந்தை கொழுன்னு பிறக்க போகிறாங்க. அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.